தேவத்துக்கு நான் திரும்பவும் பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆண்கள் பக்கத்துல ஒரு சின்ன போட்டி வச்சிடலாமா? சரியா திட்டப்படாது. இதுல சிஏ லீடர் கிடையாது. அந்த புதிய ஏற்பாடை வரிசையா தப்பு இல்லாம நீங்க சொல்லிட்டீங்கன்னா இப்பயே கையில 1000 ரூபாய் தந்துடுறேன். எனக்கு தெரியுமே எங்கடா வச்சாதான் விட்டுறது. அதனாலதான் ஏன் அப்படி சொல்றேன்னா, பல வேளையில ஆண்கள் தான் என்ன செய்வாங்கன்னா, எந்த செல்போனையுமே இண்டெக்ஸே பார்க்காம டபுள்னு நோண்டிடுவாங்க. நீங்க என்ன கவனிச்சு பாருங்களேன், பெண்களை விட ஆண்கள் இந்த இண்டெக்ஸ் எல்லாம் படிச்சே பார்க்க மாட்டாங்க. முன்னாடி என்ன எழுதிருக்கு, பின்னாடி எழுதிருக்கு, எதையுமே கவனிக்க மாட்டாங்க. அதுல நோ ரிட்டர்ன் போட்டிருக்கோம். இன்னும் பொருள் சரியில்லை, அதில் போட்டிருக்கேன் நோ ரிட்டர்ன். அப்ப இந்த சகோதரிமாரில் உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறேன். ஆனால் திடீர்னு நான் யாரையாவது ஒருத்தர் எழுப்பி கேட்டா இண்டெக்ஸ் என்ன செய்யணும், வரிசையா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இப்படி வரிசையா என்ன பண்ணணும்? எத்தனை புத்தகம்? 39. எத்தனை புத்தகம்? இதில் பழைய புதிய ஏற்பாடு 27, 28, 29. கொஞ்சம் எண்ணிருங்களேன். 27 தானே? நானும் விசுவாசிக்கிறேன். அப்போ என் புக்கிலே கரெக்டாக தான் இருக்கு. 27. இப்படி புக்கெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணும்போது தான் அவர் பிலிப்பியர்னு சொன்னால் எனக்கு தெரியும். அந்த சர்ச்சில் பேசிட்டு இருக்காங்க, ஒரு சர்ச்சில் 1 கொரிந்தியர் இந்த புத்தகம் இதெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா படிக்காதம்மாவா பாஸ்ட் சர்ச்சில் என்னம்மா எடுத்தாருன்னு இன்னைக்கு 1 கொரிந்தியர்லேருந்து எடுத்தார். என்னது இன்னைக்கு 1 கொரிந்தியர்லேருந்து பிரசங்கம்? அதெல்லாம் தெரியாதனால அதில் தப்பாக சொல்லலை. இண்டெக்ஸ் அப்படின்னு பைபிள் வாசிக்கிறது முன்னாடி ஒரு இண்டெக்ஸை வாசிச்சிருங்க. என்ன உங்களை தப்பாக சொல்லலை, இதில் கூட ஆண்டவர் பேச முடியும். ஒரு தேவ மனுஷன் திடீர்னு ஏதாவது பிலிப்பியர் அந்த விட சந்தேடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரா, உங்கள்கிட்ட அப்படி சொன்னார் வச்சுக்கோங்க, பைபிள்லேருந்து தடவிட்டே தான் இருப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், வரிசையாக என்ன பண்ணிடுங்க, வரிசைக்கிறவங்க மாறாமல் கொஞ்சம் படிச்சிருங்க. அல்லேலூயா. ஓகேயா? அந்த டீலுக்கு ஒத்துக்கிறீங்களா? யாராவது ஒருத்தட்டி கேட்டா நான் 1000 ரூபா கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லலைன்னா, நான் சொல்கிறாள் சொல்லலைன்னா 1200 ரூபாய் எனக்கு என்ன செய்யணும்? ஓகே, டீல் நல்லா இருக்கா? சரி. இந்த பிலிப்பியர் புத்தகம் மிக முக்கியமான புத்தகம்னு சொன்னேன். ஏன் பிலிப்பியர் புத்தகம் முக்கியமான புத்தகம்னா, அந்த நாட்களில் சிறைச்சாலையிலே பவுல் அப்போஸ்தலன். அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் என்னன்னா, பாஸ்டர் வந்து என்னன்னே தெரியாமலே போட்டுருவாங்க ஜெயிலில். சரியா? என்னைக்கு இந்த யார் தான் சரி பாஸ்டர் ஒன்றுமே தெரியாத அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. பவுல் அப்போஸ்தலன் ஏதோ தவறு செய்தான்ற மாதிரி சொல்லிட்டு கொண்டு போய் பிலிப்பிய சிறைச்சாலையில் போட்டாங்க. இந்த சிறைச்சாலை எப்படிப்பட்டதுன்னா, சேரு அப்படி இருக்கிறதான காரியம். ஒரே பாத்திரம் வச்சிருப்பாங்க. ரோமர்கள் மாதிரி கொடுமைப்படுத்துகிற ஆழ்த்து கிடையாது. அதே பாத்திரம் சாப்பாடு, அதே பாத்திரம் கழிவு. இந்த இடத்துல உட்கார்ந்து ஒருத்தர் சொல்றார், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றான்னா, அதுதான் ஆவியில நடத்தப்படுதல். ஒரு இல்லையா சொல்லுங்க. நமக்கு சில வேளையில் சில காரியங்கள் யாராவது செய்யணும் உடனே இஞ்சி இந்த மாதிரி மாறிடும். நீங்க மாத்திரம், நான் அப்படிதான். ஆனா பவுல் அப்போஸ்தலன் எங்க இருக்காரு? ஜெயிலுக்குள்ள இருக்கிற அவரையே 2 பேர் ஆறுதல் சொல்லணும். ஆனா அவர் வந்து சொல்றாரு, எப்பா சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றான காரியம் யாருக்கு எழுதுன்னு சொன்ன, இந்த பிலிப்பியர்ல என்ன யார் இருந்தாங்கன்னா, யூதர்கள் அதிகமா இருந்தாங்க. இந்த யூதர்கள் எல்லாருக்குமே காஸ்ட் ஃபீலிங் அதிகமா இருக்கும். யாருடைய கேஸ்டையும் எதையும் மட்டம் தட்டிடாதீங்க. சரியா? உங்க கேஸ்ட் உங்களோட இருக்கட்டும். அதற்கு நீங்க ஒன்றும் அதுக்குன்னு பெரிய சீர்திருத்தம்லாம் செய்யணும்னு நான் சொல்லலை. கர்த்தர் சொன்னாலே நீ வேற எதையும் செய்யாத. ஆனா அதே வேளை மற்றவங்களை அற்பமா நினைக்காதீங்க.
சரியா? மற்றவங்களை அற்பமாக நினைச்சா அது நமக்கு அது ஒரு நல்லதே கிடையாது. சரி, இந்த ஜாதி வெறி, சில பண வெறி, சிலருக்கு கலர், சிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருந்தால் தான் அவங்க பக்கத்தில் உட்காருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் மாற்றணும். இதெல்லாம் குவாலிட்டி மாறணும். நம்ம எப்பயுமே என்னை யோசிச்சிங்கன்னா, நான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு தடவை போயிருக்கேன். ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது நேராக ஒரு பிரதர் என் பக்கத்தில் வந்து உட்காந்து, ஆனால் அவர் மீசையெல்லாம் நல்லா இப்படி இருக்கு. அவர் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு, தம்பி எங்கேருந்து வந்துருக்கீங்க? இல்லை, நான் வந்து எங்கள் அக்கா பேரை சொல்லி விஜயலட்சுமி தம்பி அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா கட்டி பிடிச்சி அவர் என்ன போகிறப்ப இது பண்ணார் பாருங்க. சர்ச்சுக்கு அடுத்த வாட்டி வரணும்னா நமக்கு என்ன செய்யுது, அவர் இருக்காரானே பார்த்துட்டு வர ஆரம்பிச்சு. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்து ஒருத்த ஆளை பார்க்குற பார்வையிலே அடுத்த வாட்டி சர்ச்சைக்கு வருவாங்களா வரமாட்டாங்கன்னு நம்பிடலாம். சொல்லுங்க, இதெல்லாம் பொதுவான காரியங்கள். அதே மாதிரி விட்டோடனே ஆத்மாவை கத்தரை சொன்ன உடனே ஆத்மாவெல்லாம் ஓடிடப்படாது. நீங்கள் கையில் ஒரு கை குழந்தை அந்த மாதிரி பிள்ளை வச்சுருந்தீங்கன்னா ஓடுறது நியாயம். மற்றபடி இருந்து எல்லாருக்கும் ஒரு பார்க்க முடியுதானே எல்லாருக்கும் அது பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா, உங்கள் பேர் என்ன அப்படிலாம் சொல்லணும். நமக்கு கிடையாது, வண்டியை திருப்பதியாக வராங்க, அது பேர் தான் லாரி. நமக்கும் ஒரு வேளை என்ன செய்யலாம், ஃப்ரீயாகவே கொண்டு வந்து. சரி, நம்ம இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது கிடையாது. ஏன் லாரி உள்ளே வந்தது வெளியே போனது கேட்டுன்னு இருக்குது, திறந்து வச்சவங்கள போய் திறக்கல என்ன செய்ய போகிறாங்க. சரி, அவங்களும் நம்ம சர்ச்சைக்கு வர போகிறாங்க. கையை தூரல்லையே சொல்லுங்க. உள்ள வந்துட்டாலே தேவன் தொடுவாரையா. உள்ள வரதே ஒரு விசேஷ காரியம். இந்த உள்ள வரதே, இங்க உள்ள எவர் வர முடியும் அப்படின்னா, கிறிஸ்து நேசத்தை யார் புரிந்து கொள்ள முடியாது அவர்களெல்லாம் கொண்டு வரார். அப்ப இங்கே சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலன் என் தேவன், கடந்த வாரத்தில் சொல்லும்போது சொன்னேன் ஏன் தேவன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படிலாம் உரிமை அப்படின்னு சொன்ன. ஏன் என்னுடையது, என்னுடையது, என் பேனா என்னுடையது, என்னுடையது, ஏன் ஐயா அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை. அந்த உரிமையோடு கூட யார் யாரெல்லாம் தேவனை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னேன். அப்ப நம்மள்ட்ட ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறான்னு சொன்னேன். அதுல இயேசு கிறிஸ்து அதுல ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன காரியம்னா, அது வரைக்கும் பிதாவே என்று அழைத்தவர் என் தேவனே என்று மாற்றி அழைத்தார். ஏன் மாற்றி அழைத்தார்? மனுஷன் எந்த காரியத்திலே தேவனை விட்டு இழந்து போனார், அதே காரியத்திலே இயேசுவும் போனார். ஆனா இயேசுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, இயேசு அவர் காதுல என்ன உழுது, இப்ப மனுஷன் அவர் 100% மனுஷன், ஒன்ன பார் பிதா விட்டுட்டார் அப்படின்னு காதுல உழுது. ஆனா பரிசுத்தாவின சொல்றாரு, இல்லப்பா அது பொய்யான வார்த்தை, என்ன நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டார் பாருங்க. பாதாள வரைக்கும் போய் வெற்றியை பறைசாட்டினார். அல்லேலூயா. அப்ப வெளியில எந்திரிச்சு வந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதான் யோவான் 21 அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. யார்கிட்ட அப்படின்னா மகதலேனா மரியாள்கிட்ட சொல்றாரு, நான் இன்னும் உங்கள் பிதாவிடத்திலும் என்னுடைய பிதாவிடத்திலும் நான் ஏறி போகவில்லை அப்படின்னா எந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி வந்துருச்சு, அப்பா. அப்ப ஆண்டவர் என்ன காரியத்தை காமிக்க விரும்புறாருன்னா, ஐயா தேவனோடு உள்ளதான க்ளோஸ் இன்டிமெசின்றதான காரியம் இது வெறும் மண்டை அறிவுல வராது, எனக்குள்ள. கை குழந்தைய வச்சிருங்க, சொல்லுங்க உங்க பிள்ளை நாளைக்கு இதை செய்ய போதா செய்ய போதுன்னா வளர்க்குறீங்க, சொல்லுங்க இதை செய்யும் அது செய்யும் உங்களுக்கு அது செய்யும், கிடையவே கிடையாது. அதை பொல்லாதவர்களே நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய, ஆனால் அதுக்கு ஏதாவது பெஸ்ட் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து நீ இதை செய்ய போற இப்படி செய்ய போற கிடையாது, அவருடைய நன்மைகள் விசேஷமானது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல போறதான காரியம்னா ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்? தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. யாருடைய ஐஸ்வர்யம்? சரி, இப்போ உங்கள்ட்ட கேட்கதான காரியம், ஐஸ்வர்யம் தேவையா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. இது ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, தேவைதானே, உண்மைதானே, ஒரு அல்லையா சொல்லுங்க. ஏன்னா இதுலலாம் ஓவர் பரிசுத்தம் பார்த்துட்டு சிலர் இருப்பாங்க, என்னது ஐயோ பணம் வந்துச்சுன்னா நம்ம தவறி போயிடும் அப்படின்ற ஆளுக்கு கொடுக்காதீங்க. அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. என்ன காரியங்க, நாங்கள் இல்லை என்ன செய்ய போறோம், அதிகமாய் வருவதனால் தேவனுடைய நாமத்தை மறுதலித்து
அப்புறம் சொல்லப்பட்டுருவோம். நான் என்ன செய்ய, எனக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால அல்லது பத்தலை என்ன திருடி தேவனுடைய நாமத்தை வீணாக அப்படி என் படியை எனக்கு அழிந்து போஷித்தலும். சொல்லுங்க. அப்போ எங்கங்க படி, அப்போ படி இருந்துச்சு, இப்போ படி அளவே குறைச்சிட்டான். சொல்லுங்க. படி அளவில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படிக்கடையிலையும் ஒரு டப்பா வச்சிடறான். எப்படிலாம் ஏமாத்தாலாம் சில ஆட்கள் கிருபை. சரி போது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த படின்றது வேற இல்லைப்பா, நீ ஒழுங்கா படி பைபிளை. சரி, எதுக்கு சொல்ற அப்படி சொன்னா, ஐஸ்வர்யம் தேவை. அப்போ நல்லா யோசிங்க, நீங்க நல்ல ஐஸ்வர்யத்தோடு கூட இருந்தால்தான் அதை மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவனவன் உள்ளதின்படி தான் ஆண்டவர் செய்ய சொன்னார், இல்லாதின்படி அல்ல. சிலருக்கு ரொம்ப ஓவர் இறக்கம் வந்துடும், கடன் வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. யாரெல்லாம் கேட்காதீங்க, கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, செலவு பண்ண அவன் பாட்டு ஏமாத்திட்டு போயிடுவான். இப்படி ஒன்ட்ட உள்ளதின்படி. அப்போ உள்ளதின்படின்னு வரும்போது ஆண்டவர் சொல்ற ஐஸ்வர்யத்தை, அப்போ அவர் தாமே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருவர். அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்றாருங்க, நமக்கு ஞானம் தராரு. இல்லைன்னா எல்லாருமே டாக்டர் அல்ல, எல்லாருமே என்ஜினியர் அல்ல, எல்லாருமே அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை தராரு. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்மளே சுத்தி விட்டம் போட்டுக்கிறோம். ஏன் உங்களை ஃபாரினுக்கு அனுப்ப கூடாதா? நீங்க எல்லாம் வேம்பு சொல்ற மாதிரியே சொல்றீங்களே, பாஸ்டர் ஃபாரின்லாம் மாப்பிள்ளை பார்க்காதீங்க. ஏன்னா நான் சொல்றேன், அப்போ பக்கத்து வீடு மாதிரி மாறிடும். அன்னைக்கெல்லாம் நீங்கள் மெட்ராஸ் போன ஒன்வே தானே தம்பி, மெட்ராஸ் போகிற ரோடு அப்போல்லாம் சுந்தர் ஒன்வே தானே. அப்போ அந்த ஒன்வே, அதுவும் சிங்கிள் ரோடு. இப்போ 4 ரோடாக போட்டிருக்கான், 4 5 ரோடா. நீங்கள் இங்கே ஏறி தாராசுரத்தில் பிடிச்சின்னு வச்சுக்கோங்க, தாராசுரத்தில் மேலே போனீங்கன்னா தஞ்சாவூருக்கு ½ அன் ஹவர் கூட கிடையாது. அதுவும் இப்போ கார்லாம் ஸ்பீடெல்லாம் என்னது. அப்போ ஆண்டவர் சொல்ல விரும்புறதான காரியம்னா, உன் மைண்டை கட்டி வச்சியாத. எனக்கு இவ்வளோதான், என் படிப்புக்கு இவ்வளோதான், என் பர்ஸுக்கு சொல்லுங்க இந்த பர்ஸில் இவ்வளோதான். ஆண்டவர் வச்சு உன் பர்ஸு இதெல்லாம் நம்பினாதான் நீ எதைப்படி நம்ப ஆரம்பிக்கணும்னா, பேப்பரை கடவுளாக வணங்குறோம். சொல்லுங்க. பேப்பர் அப்படின்னா இந்த பேப்பர், சிலருக்குள்ள இந்த பணத்தை பார்த்துட்டே உள்ள வச்சு பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, ஐயோ குறைஞ்சி போகுதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் பணத்தை விதை, ஊழியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு கர்த்தர் அப்படி செய்யும்போது என்ன செய்யணும்னா, அவர் அதை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யத்தை வைத்திருந்தான காரியம் தவறல்ல. அப்போ லூக்கா சுவிசேஷம் 8:14 வாசிங்க. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும். என்னென்ன கவலை? பிரபஞ்சத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். சரி, என்னென்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கு? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்ட உடனே பிரபஞ்சத்துக்குரிய கவலை. ஏன் பிரபஞ்சத்துக்குரிய கவலை? ஐயா, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. சொல்லுங்க, நாளை என்ன நடக்கணும்? அப்ப பைபிள் சொல்லுது, இன்னைக்கு உங்களை ஆசீர்வதித்தவர் நாளைக்கும் ஆசீர்வதிப்பார். கையெழுத்து சொல்லி, இன்னைக்கு ஆசீர்வதித்தவர் நாளைக்கு ஆசீர்வதிப்பார். சிலர்லாம் பிளான் போடுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அச்சோ. அப்படின்னா பைபிள் என்ன காரியம் சொல்லுது? இன்னைக்குரிய காரியத்தில் உனக்கு செஞ்சிட்டாரா, இன்னைக்கு உங்க கடையை நடத்திட்டாரா, நாளைக்கு உங்க கடையை நடத்துவார். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நாளைக்கு செய்வார். அப்ப பிரபஞ்சத்துக்குரிய கவலைன்னா இந்த, அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நல்ல ஆட்களோட சேருங்க. சரியா? நல்ல ஆட்களோட சேருங்க. அப்படின்னு அவிசுவாசமா பேசுற ஆட்கள், அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே என்னமோ பஞ்சம் தர மாதிரி நினைச்சுவீங்க. விசுவாசத்தை பேசுற ஆட்டோட கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தா கூட உங்களுக்கு அற்புதம் செய்யற ஆண்டவர் மேல கண்ணு வந்துடும். அப்ப இந்த என்ன காரியத்தை சொல்றது? இவர்களுக்கு ஐஸ்வர்யம் மயக்கம், ஐயோ விட்டு போயிருந்தா. இந்த பயத்தில் இருக்கிற ஆட்களுக்கு வசனத்தை கேட்டும் பிரயோஜனம் இல்லையா? நெருக்கி போடுறது. என்ன நெருக்கி போடுறது?
வசனம்ன்றது விதை, அது வளர்ந்துச்சுன்னா ஆசீர்வாதம். அப்போ வசனம் வாக்குத்தத்தமாக வருது. வசனம் என்ன காரியம் சொல்லும், உங்களை வழி நடத்துகிற காரியமாக இருக்குது. வசனம் சில இல்லை சொல்லும். அன்னைக்கு ஒரு முறை ஒருத்தர் கேட்டார், என்கிட்ட சொல்வது சொன்னார், பாஸ்டர் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இதை எடுன்னு சொல்லி வந்துச்சான் படிக்கிற காரியத்தில் கூட. அப்போ ஆண்டவர் சொல்ல விரும்புகிறதான காரியம், அந்த வசனத்தையே எது நசுக்கி போயிடுனா கவலை. சிலர்லாம் இப்பயே கவலை ஆரம்பிச்சிடலாம், எனக்கு அப்படியா இப்படி. நல்ல கவலையை பற்றி இமேஜின் பண்ண சொன்னால் நல்லா இமேஜின் பண்ணுவாங்க. ஆனால் நல்ல காரியத்தை இமேஜின் பண்ணணும் தான் அதான் பிரச்சனையாயிடுது. அதே மாதிரி நம்ம தேட்ரு சினிமா எல்லாமே என்னது கெட்ட காரியத்தில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நீ போய் பாருங்க, அப்போ தான் பக்கத்து வீட்டில் யாரோ இருக்க மாதிரி இருக்கும், அவங்கள கொள்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வாட்டி உங்களுக்கு என்ன வரும். ஒருத்தர் கேட்டார், சினிமா ஏன் பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்க பாஸ்டர். நம்ம ஊரில் உள்ள சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை எப்படி கெடுக்கிறதுன்னு கற்றுக்கலாம். அதனால தான் அதை பார்த்து மண்டே. அப்போ தேவன் எதிர்பார்க்கான காரியம், வசனத்தை நசுக்கிற காரியத்தில் இந்த ஐஸ்வர்யம் வந்துடக்கூடாது. பணம் தேவை, அந்த பணம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரே அமேசான் அமைக்கிறக்கூடாது. நமக்கு தேவை இருக்கு, ஒர்க் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அதற்காய் பணம். இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் இதுலேயும் இதெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. இப்போ தான் நம்ம ஆட்கள் சொல்கிறத பார்த்தா அதெல்லாம் செய்யலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் மாறிடுது மனசு. டப்புன்னு எடுத்து ஒளியது சரி போயிட்டே இருப்பேன் நான். என்னை அடுத்த மாதமில்லை எப்பயுமே நடத்த என் தேவன் போதுமானவர். நான் பேப்பரை நம்பலை, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்புறேன். கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த பாக்கெட்லாம் கை வச்சு சொல்லுங்கள், இந்த பாக்கெட்டு பணத்தை நம்பலை, கர்த்தரை நம்புகிறேன். இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்லை ஐயோ பணம் போதே, ஐயோ பணம் போதே. லூக்கா சுவிசேஷம் 12:19-21 வரைக்கும் வேகமா வாசிச்சிடலாம். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல். ஏன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் சொல்லி இவனுக்கு குறிய நோக்கம், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் மட்டும் நல்லா பேசணும், யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய். சரி, அது போகுது. ஏன் அப்படின்னா இந்த சுயநலம் தான் இந்தியாவை காலிவிடுறது. சோ பண்ணுங்க, சுயநலங்கள்லாம் மாறணும். இது எப்படி பணக்கார முதலையெல்லாம் கிரியேட் செய்து பாருங்களேன். மணல் எடுத்துகிட்டு வரவன் ஒருத்தன், இந்த மணல் வண்டியில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வரான். மணல் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்து அவன் பணக்காரன் ஆகிட்டான்னு பாருங்க. கிடையாது. இவன் எந்த முதலாளிகிட்ட கொடுத்தானோ அந்த முதலாளி என்ன பண்ணுவான். ஆனால் நம்ம ஊரை நம்மளே அழிக்கிறோமேன்னு தெரியாது. மரத்தெல்லாம் வெட்டுறது ஈஸி, அதுக்கு பதில் இன்னொரு மரம் வச்சோமா இல்லை. நம்ம மைண்டு குறியிட்டே போயிட்டு இருக்கு. அதனால கத்துக்கிறதையும் மனசு போயிடுச்சு. அப்போ ஏன் கத்துக்கிறதான காரியம், அன்னைக்கு வீட்டில் ஒரு 5 பிள்ளைகள் இருந்துச்சு, 6 பிள்ளைகள் இருந்துச்சு வீட்டில். அது என்னச்சு ஒன்று அடிச்சிச்சு, பக்கத்தில் உள்ளதான வீடுகளுக்கு போணுச்சு, எல்லாம் செஞ்சிச்சு. அதுக்கு ஒரு அன்பு இருந்துச்சு, ஐக்கியம் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல என்ன போட்டிருந்தான்னா நாம் மூவர் நமக்கு, நாம் இருவர் நமக்கு மூவர்னு போட்டோம், நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டிருந்தான். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு மூவர்னு போட்டான். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு போட்டான். இந்த அன்னைக்கு பார்க்குற ஆட்டோவில் நாமே குழந்தைகள், நமக்கு எதுக்கு குழந்தைகளாம் விளங்கும். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த உறவுகளே எல்லாம் போயிடுது. உறவுகள் எல்லாம் போயிட்டதுனால இந்த பிள்ளைகள் பாருங்களேன், ஒரு சின்ன பிள்ளை தற்கொலை நேரம் போச்சா. ஏன்? அது பக்கத்துல பிள்ளைகள் அண்ணன் தம்பியோட விளையாண்டு சண்டை போடல, அந்த பொருளுக்கு இதுக்கு விட்டு கொடுத்து பழகலை. அதனால என்ன ஆயிடுச்சு, அது ஒண்ணுதான் மோனோபொலி. அது என்னது
சர்வாதிகாரத்தில் இருந்துச்சு, அப்பாவை மிரட்டுனுச்சு, அம்மாவை மிரட்டுனுச்சு, அப்படியே இருந்து இது வெளியிலே வந்து மிரட்டினானே எவன் ஒத்துவான்? பல தோல்விகளை பிள்ளைகள் சந்திக்கிறது காரணம் என்னன்னா, இதுக்கு நிறைய பேர் இந்த குறுகின மனது. நீங்களும் இந்த குறுகின மனதெல்லாம் உடைக்க பண்ணு. கையெழுத்து ஒரு ஜெபத்தை பண்ணிடுமா? கையெழுத்து எங்கள் மைண்டில் இந்த குறுகின மனது, எங்கள் குறுகின மைண்டெல்லாம் மாறணும். சிலருக்கு கற்றுக்கொள்வது பிடிக்காது, எங்களுக்குலாம் தெரியும். போ அப்படின்னா என்ன காரியம்? லேர்ன் பண்ணணும். கையெழுத்து சொல்லி எனக்கு ஆண்டவர் அநேகர்களை கற்றுத்தாங்க, எங்களை கற்றுத்தரவங்களை நாங்கள் கனம் பண்ணணும், உதவி செய்யுங்க. இயேசுவின் நாம் சிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, சிலருக்கு கற்றுக்கொள்ளவே விருப்பம் இருக்காது. கற்றுக்கொள்ளவே விருப்பம் இல்லாத ஆட்கள்லாம் அவர்கள் தான் வளர முடியாமல் போயிடுறாங்க. உண்மையாக சொல்ல போனால் நமக்கெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட தமிழ்நாடு. கையெழுத்து சொல்லுங்க. எந்த ஆட்சிகளும் அதெல்லாம் சப்போர்ட். ஆனால் படிப்புன்றதான காரியத்துக்கு ஏழையும் படிக்க முடியும், பணக்காரனும் படிக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நம்ம பிள்ளைகளை வந்து என்ன பண்ணிடணும், என் பிள்ளைகள்லாம் படிக்காது. யார் சொன்னா? தெருவில் உட்காந்து படிக்கிற பிள்ளைங்க டாக்டராக இருக்கு, ஆனால் மைண்டு அந்த வேலைக்கெல்லாம் போக முடியாது. ஏன்? நீ முயற்சியே பண்ணலையே. நேபாளிலேருந்து அங்கேருந்து ஒரு லேடி வருது, ஒத்த லேடியாக வருது, இங்கே வந்து தனக்குரிய பொருள்லாம் சேல்ஸ் பண்ணிட்டா நேபாளத்துக்கு போகுது. தூக்கிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் ஒரு வாட்டி அந்த அம்மாட்ட கொடுங்கன்னு சொல்லி தூக்கி பார்த்தேன் பாருங்க, படுத்துட்டேன். அவ்வளோ வெயிட்டு, அதை தூக்கிட்டு சொட்டுட்டு. ஹலோ, நம்ம மைண்டை குறுக்கி வச்சிடறான் பிசாசு. அல்லேலூயா. இந்த குறுகின மைண்ட் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எதையாவது சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்குது, அடுத்தவனுக்கு கெடுக்கணும்னு நினைக்குது. அப்படியே நான் சொல்கிறேன், என் மைண்டு நல்ல மைண்டாக இருந்தால் எல்லாருமே நல்ல மைண்டாக வரும். என் கூட கர்த்தர் இருக்கான்ற விசுவாசம்னா, கர்த்தர் நம்ம வச்சிருந்தா நமக்கு விரோதமாக இருப்போம் யார்? சரி, அப்போ இந்த இவன் என்ன பண்ணிவிட்டான், அவன் தேவனத்தில் ஐஸ்வர்யமாக இல்லாமல் தனக்குன்னு சேர்த்து விரும்பினா. ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ கொண்டு போயிடுவியா? என்னமோ கதையாக வருது, டைம் ஓடுது. தூத்துக்குடியிலலாம் அந்த ஒரு இது உண்டு, அது அதில் சேர்ப்பி பண்டிகை, அரிப்பி பண்டிகைலாம் உண்டு. அப்போ பாஸ்டர் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனோன்னே ஏதாவது காணிக்கை கொடுப்பாங்க. கொடுக்கணுமான்ற ரூல்ஸாக எப்பயுமே தேவ மனுஷனை கனம் பண்ணுறதான காரியத்தில் அது உண்டு. இப்போ என்ன சார், வீட்டுக்கு போனோன்னே அந்த இவர் வந்தார், அந்த ஐயா படுகஞ்சன், எச்சிகையால் ஈ ஓட்டாதவர். அப்படிப்பட்ட மனுஷன் பாஸ்ட் வந்துட்டாருன்னொன்னே பாஸ்ட் டப்புன்னு முந்திக்கிட்டு, ஐயா இந்த குண்டூசி விலையேந்த குண்டூசி, இதை பத்திரமாயித்துக் கொள்ளுங்கள், பரலோகத்திலே வாங்கிக் கொள்கிறேன்னாராம். உடனே அவர் பார்த்தார், பாஸ்ட் ஏதாவது கேட்க வரன்றதை கொடுத்துட்டு போறாரே அப்படின்னு. அந்த அம்மா அந்த அம்மா சொன்னிச்சியோ, கூறுகட்ட மனுஷா, வேற ஒன்றும் கிடையாது, இந்த குண்டூசியை கூட எங்கே கொண்டு வர மாட்டேன், அங்கே கொண்டு வர மாட்டேன், அது தேவையும் படாதுன்னாங்க. அப்ப நல்ல யோசிங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா அல்லது உங்களுக்கென்ற ஐஸ்வர்யமா? நீங்க எல்லாருக்கும் முன்னாடி அப்படி சொல்லிக்கணும். சிலருக்கெல்லாம் என்ன காரியம் அப்படின்னா, நம்ம பெரிய ஆளா மதிக்கணும். இது பிடிச்சதான் மதிப்பாங்களா? அது இருந்தால் தான் மதிப்பாங்க, இது இருந்தால். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், கழுத்து நிறைய போட்டிருந்தா, கழுத்து நிறைய போயிட்டு இருந்தா கழுத்தெல்லாம் காலி ஆயிடும். இப்ப இருக்கிற காலங்கள் அப்படி இருக்கு. அப்ப என்ன காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நல்ல நம்ம அழகுபடுத்திக் கொள்வது தவறு கிடையாது. ஆனால் குறுகின மைண்ட்ல போயிடாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து பணமே, சிலர்களுக்கு பணத்தை இந்த சவுதி அரேபியா தப்பா நினைக்காதீங்க, இந்த இதுக்கு போன ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போன வேலை பார்த்து விட்டு கடைசியா வந்த ஆட்கள் எல்லாருமே கிட்னி ஃபெயிலியர். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு ஒரு புள்ளி விவர கொடுத்தா, அங்க தண்ணி விலை அதிகம், கூல்ட்ரிங்க்ஸ் விலை குறைச்ச. தண்ணி விலை அதிகம், கூல்ட்ரிங்க்ஸ் விலை குறைச்ச உடனே என்ன பண்ண, தண்ணிக்கு பதில் கூல்ட்ரிங்க்ஸாவே ஆயிடுச்சு. அப்புறம் இங்க வரும்போது கிட்னி அவுட் ஆயிடும். அப்புறம் சம்பாதிச்சலாம், வயசும் போச்சு அதுவும். அப்ப இந்த குறுகின மைண்டெல்லாம் உடைக்கப்படலைன்னா நம்ம இப்படியே போயிடுவோம், எங்க வட்டம் வந்துடலான்னு. நன்மை செஞ்சா மேன்மை,
அதை மைண்டில் வச்சுங்க. சரி, மூன்றாவது ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 18:23-24. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது எவ்வளவு சொல்லுங்க. அதனால பணம் வேண்டாம் இப்படி சொல்லல. அவன் வேற காரியம் பெற வேண்டும் என்று வந்திருந்தான். இவர் ஆண்டவரையே கிரிட்டிசைஸ் பண்றாள். நம்ம ஆட்கள்லாம் இந்த யூடியூப் வந்ததும் போச்சு, ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்தது போச்சு. தோத்திரம். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பசங்களுக்கு தெரியுமா அப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்து சமைச்ச கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? யூடியூப் பார்த்து ஒரு ஆளுமா சமைச்சிச்சான். முட்டையை உடைச்சி ஊற்றணும்னு அதில் போடல, அதனால முட்டையை அப்படியே போட்டுருச்சான். போட்டு கிண்டுனா அந்த கதையில தான் இருக்கும். சில காரியங்களை பாருங்கள். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்று சொல்லும்போது அவன் என்ன எதிர்பார்த்து வந்தான்னா, அவன் ஆண்டவரையே கேள்வி கேட்கிறவளோ வந்தான். எப்பயுமே நம்ம சில காரியம் கனம் பண்ண தவறுனா அதுக்குரியதான காரியம் உண்டு. என்ன கேள்வி கேட்க வந்த ஆண்டவரை அவரே சொல்ல வச்சுட்டான். என்ன சொல்ல வச்சான்? மனப்பாடம் பண்ணி, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடையணும், என்ன செய்யணும்? என்ன எம்பா நல்லவன் சொல்கிற, தேவன் தருவர் ஒருத்தர் நல்லவன் இல்லை, இதெல்லாம் சொன்ன உடனே அப்படி நான் நித்திய ஜீவன் போகிறது என்ன செய்யணும்? நீ வசனத்தை கை கொள்ளு எல்லாத்தையும். உன்னை எவைகள் அப்படின்னு உடனே வரிசை ஆண்டவரே ஒப்பிக்கிறார். ஆண்டவரே ஒப்பி வச்சுட்டான். 10 கற்பனை ஆண்டவர் ஒப்பிச்சோன்னு சொன்னா, இதெல்லாம் என்ன வச்சிருக்க, இந்த மாதிரி குட்டி பையனா இருக்கும் போதுலேருந்தே எனக்கு தெரியும். சொல்லுங்க, குட்டி பையனா இருக்கும் போதே எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏசுனாரு, எங்க பரம்பரையா எங்களுக்கு எல்லாம் தெரியும். நல்ல யோசிச்சுங்க. இந்திய தேசத்தில் நிறைய கலைகள் இருந்துச்சான். திப்பு சுல்தான் காலத்தில் ராக்கெட் எப்படி உருவலாம் இருந்துச்சான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு 10 கலைகளில் உள்ள அந்த இதெல்லாம் தெரியும்னு வச்சுங்களேன். நான் இவங்கள்ட்ட கற்றுக் கொடுக்கும்போது 9 தான் சொல்லி தருவேன். ஏன் 9 தான் சொல்லி தருவேன்? அந்த 1 இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க? கீழே ஆக்கிடுவாங்கன்ட்டு. இப்படியே நம்ம நாட்டுடைய பல கலைகள் அழிந்து போயின. சில கல்லெல்லாம் எப்படிதான் குடஞ்சி வச்சாங்களோ தெரியாது. சிலதெல்லாம் அப்படி எப்படி, ஏன்னா அவன் அடுத்த ஆள் சொல்லலை. தாஜ்மஹால் கேள்விப்பட்டீங்களா? இந்த தாஜ்மஹால் இது பண்ணோடனே எல்லாருக்கும் முடிச்சோடனே, தாஜ்மஹாலை முடிச்சோடனே அவர் யார் கட்டினாரு? கரெக்டு தானே? ஷாஜகான். எல்லாரும் கூப்பிட்டு வரிசையாக அவர் சொல்லிட்டு எல்லார் கைக்கும் ஒரு மோதிரத்தை போட்டு எல்லாம் அப்படி கட்டையில் வைங்கன்னார். உண்மையாக நடந்த காரியங்க. எல்லார் கையும் கட்டையில் வைன்னு சொல்லிட்டு எல்லாருடைய விரலையும் கட் பண்ணி விட்டான். நீ வேற ஒரு தாஜ்மஹாலை கட்டிடக்கூடாது. நீ நிறைய பேருடைய என்னை விட மற்றவங்க சைன் பண்ணக்கூடாது. ஆனால் தெரியாதனமா நான் என்னை விட நம்ம ஆட்கள் சைன் பண்ணணும்னு நினைச்சது இது. சரி, அது இருந்துட்டு போ. அப்ப தேவன் சொல்றான காரியம் ஐஸ்வர்யம் என்பது இவன் வந்ததான காரியம். ஆண்டவரை கேள்வி வச்சா இவன்கிட்ட ஒரு குறையே உணரல. நம்ம பிழைகளை உணர வேண்டியதான காரியத்தில் இருக்கிறோம். அப்போ யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்ன கேட்குற அளவுக்கு உங்கள் மைண்ட் இல்லைன்னாலே நீங்கள் மிதப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன காரியம் வந்துச்சுங்க? இவன்கிட்ட சொன்னோடனே ஆண்டவர் சொன்னார், அவன்கிட்ட அன்பு கூர்ந்து அவன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொன்னோடனே ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா.
ஆண்டவர் இவனுக்கு குணத்தவர்னார். உண்மையிலே நீ தேவன் பெருசா நினைக்கிறியா இல்ல பணம் பெருசா நினைக்கிறியா? உண்மையிலே உனக்கு நித்திய ஜீவனா அல்லது உனக்கு நித்திய ஜீவனை குறித்த வாஞ்சை இருப்பது போல என்கிட்ட காமிக்க வந்தியா அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினார். சரியா? இப்ப அதனால பைபிள சொல்லிருக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா நிலத்திலே புதைந்திருக்கிற புதையல். ஏன் நிலத்துல புதைந்திருக்க புதையல்? இந்த இடத்துல நிலத்துல புதைஞ்சிருக்குங்க சார், கீழே பார்த்தீங்கன்னா பல கோடி இருக்குன்னு சொன்னு வச்சுங்க, நாளைக்கு இந்த இடத்துல பெரிய பள்ளமா இருக்கும். ஆனா அவனுக்கு புதையல் இருக்குன்னு எப்படி இருந்துச்சு? விசுவாசித்தான். அதுக்காக தன்ட்ட உள்ளதெல்லாம் இழக்கிற அளவுக்கு. அப்படின்னா ஆண்டவர் சொல்றான காரியம், ஐயா தேவனை பின்பற்றுதான காரியத்தில் வாஞ்சை எப்படின்னா என்னுடையது என்று சொல்லுகிற அளவுக்கு இல்லாம எல்லாம் கர்த்தருக்கு அந்த தாகம். அப்ப அது வரதான் கொஞ்சம் அதிசயம். சரி, இப்ப அடுத்த காரியம் நான் என்ன காரியம் சொல்றேன் அப்படின்னா, இவனால தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கல. ஆண்டவர் உண்மையாவே பின்பற்றி இருந்தான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செஞ்சிருப்பார், செஞ்சிருக்க மாட்டாரா? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நான் 5 வேளை வீட்டில் சாப்பிட்டாள். காலையில் பழையச்சோறு, மத்தியானம் இட்லி, 10 மணிக்கு இட்லி, அதுக்கப்புறம் சோறு, அப்புறம் ஒரு 2 முட்டை, அதுக்கப்புறமேட்டு சாயந்தரம் வந்து 1 பாக்கெட் கடல மிட்டாய், அப்புறம் நைட்டு இது போகிற வரைக்கும் அரைச்சிக்கிட்டே இருக்கும். நான் ஊழியத்திலேருந்து வந்தோன்னே ஆண்டவரை சொன்னேன், எல்லாத்தையும் உங்களால் மீட் பண்ண முடியுமான்னு. இதுவரைக்கும் ஒன்றும் குறைபடவில்லை. அப்படின்னா அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம். என் தெய்வம் என்ன கருதி சொல்றேன்னா, உனக்குன்னு ஒரு காரியத்தை வச்சாருன்னா ஏதோ ஒன்று கொலை பண்றது இல்லை. என்ன காரியத்தை சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் என்ன நேசிக்கிற, வீட்டை விட்டு வானா, வீட்டை விட்டு வந்துட்டான். வீட்டை விட்டு வந்தவன்ட்டு எல்லா காரியமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமே புள்ள பிறந்தோடனே இவனுக்கு முதல்ல இஸ்மாவேல் பிறந்தவனோ ஒன்றும் தெரியல. இஸ்மாவேல் பிறந்தவனோ ஒன்றும் தெரியல. ஏன்னா ஒருவேளை ஆண்டவர் வீட்டில் பலி கொடுக்க சொன்னா யார் தான் கொடுக்க சொல்லியிருப்பாரு? சொல்லுங்க. மூத்த பிள்ளைய தான் பலி கொடுக்க சொல்லியிருப்பார். அப்ப இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் இருந்திருக்கும். என்ன சந்தோஷம்? கேட்ட யாரை கேட்க போறாரு? இஸ்மாவேலை தான் கேட்பாரு. அப்படியே வெட்டினோம்னா குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஆனா ஆண்டவர் அப்படி கேட்கல. கரெக்டா ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் ஆபிரகாம் என் வாய்த்து. என்ன ஆண்டவரே? ஒன்றும் இல்லை, உன் பிள்ளை விட்டு பலி செலுத்துரு. நினைச்சிருப்பான் ஆண்டவர் நம்மள வெயிட் வச்சுட்டாரா, நான் எங்கேயோ நினைச்சா அவர் எங்கேயோ வெயிட் வச்சுட்டா அப்படின்னு நினைச்சா அதுலேயும் மனசை கடினப்படுத்திட்டான். ஏன் ஆண்டவர் கேட்டார், நான் செய்வேன். இந்த வைராக்கியத்தோடு போய் கத்தியும் எடுக்கிறான் பாருங்க. ஆபிரகாம் உன் கையை ஓங்காத, நீ என் வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுறன்னு அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் சொல்ல விரும்புதான காரியமே, சில வேளையில் நம்மளை பலிபீடத்தில் வைக்க சொல்ல கொஞ்சம் கஷ்டம். கதை நல்லவர், அதுல தேவன் வைத்திருக்க ஐஸ்வர்யம் வரும். 2வது காரியம் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, தேவன்கிட்ட பெற ஐஸ்வர்யம் அது வித்தியாசமானது. எப்படி தேவன்கிட்ட பெறதான ஐஸ்வர்யம்? நிறைய காரியங்கள் இருக்கு. 1-2 மாத்திரம் சொல்லி முடிச்சு. 1 நாளாகும் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரே எல்லாவற்றிலும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஒரு எலெக்ஷன் டைம்ல தஞ்சாவூர்ல ஒரு மெயினானதான கட்சி எல்லாம் அந்த ஆட்கள் எல்லாமே அவங்களுடைய இது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மனுலாம் வேற வழி இல்லாம சப்ஸ்டியூட்டா ஒருத்தரை பார்க்கும்போது பால் பாக்கெட் போடுற ஒருத்தர். நம்புவீங்களா எம்எல்ஏ வர்றாருன்னு? கர்த்தர் நினைச்சார்னா எவரை வேணாலும் மேன்மைப்படுத்த முடியும். உன்னையும் மேன்மைப்படுத்த முடியும். ஏன் இதை சொல்றான் அப்படின்னு சொன்னா, இதை சொன்னது யாருன்னா தாவீது. தாவீதுக்கு தெரியும், ஆடு மேய்க்கிறனாகிய தன்னை அரசனாய் மாற்றினார்.
தனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. நீ போய் பைபிளை படிச்சு பாருங்களேன். யுத்தத்துக்கு வரும்போது சொல்றான் அந்த அண்ணன், ஏய் அந்த வனாந்தரத்துக்கு கொஞ்சம் ஆட்டை யார் வசமா விட்டுட்டு வந்த அப்படின்னா, இவரு ஆடு கூட இவருக்கு சொந்தமானது கிடையாது. அப்பாவும் நம்பல. அப்பா யாராவது நீ போயிட்டுறீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு ஒரு அடையாளம் கொடுங்கன்னு யாராவது கேட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்பா வந்து உங்க அப்பா கேட்குறாரு, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தன்ற ஒரு அடையாளம் கொடுங்கன்னு. இந்த அப்பா பாருங்க, ஏய் அண்ணன்மார்ட்ட போய் பால் பாக்கெட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெண்ணெய் கட்டி அந்த கட்டி இந்த கட்டி எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அடையாளத்தை வாங்கிட்டு வா. அப்பாவும் நம்பாதால் சாமுவேல் தீர்க்கதரிசி இவன் தான்ப்பா எழுந்து பண்ணுன்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இழஞ்சான். ஆனா தாவீதுக்கு ஒரு காரியம் கூட செய்யல. அவனுக்கே டவுட் வந்துச்சு. அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், ஏ மனுஷன் முகத்தை பார்க்குறான்ப்பா, நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். மனுஷன் பார்க்கிற விதமாய் யாரையும் நான் பார்க்கறது இல்லை. நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம். அப்ப தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும். முதல்ல தாழ்மை என்ன புரிஞ்சுக்கோங்க. தாழ்மையா இருப்பது வேற, தாழ்மையா இருப்பது போல நடிப்பது வேற. தாழ்மை என்கிறான காரியம் உங்கள்ட்ட இருக்கா இல்லைன்றது எப்படின்னா, சின்ன பிள்ளை சொன்னா கூட கற்றுக்கொள்ற மனநிலைமை வரும். நான் என்ன கேட்க, இந்த மைண்ட் இருந்தாலே தாழ்மை இல்லைன்றது அர்த்தம். தாழ்மையிலோலுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்ப இந்த தாழ்மைன்றதான காரியம் வந்த உடனே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது? ஐயா நீ பாவம் சொன்ன ஏசுனார் போயிட்டார், அப்படி போயிட்டார், இப்படி போயிட்டார், இது பயம் இல்லை. நீ நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, பாஸ்டருக்கும் பிசாசுக்கும் தான் பயப்படுறான். சிலர்களை வீட்டில் என்னென்னமோ ஓடிட்டு போகுது. என்னைக்கு உங்களுக்கு பரிசுத்தம் உண்டானா, எனக்குள்ள இருக்க கிறிஸ்துவ கனம் பண்ணும்போது தான். இல்லைன்னா நீங்களும் கிறிஸ்துவ எங்கேயோ போயிட்டீங்கன்ற மாதிரி இருக்கும். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நான் நடந்தால் நீ நடக்கின்றீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் ஏறு. அப்ப யோசிச்சு பாருங்களேன். நான் டாடி நீங்க கூட இருக்கீங்க கூட இப்படியே பழகிட்ட ஆளுக்கு அவர் என்னோடு கூட இருக்க, அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள வந்துடும். அந்த அம்மா பிடிச்சி இழுக்குது யூத். அந்த பையன் யூத். எப்ப 17 வயதுல வீட்டை விட்டு வந்தவன், 17 வயதுல வீட்டை விட்டு வெளியே வந்தவனுக்கு ஒண்ணுமே எல்லாம் அண்ணங்காரன் எல்லாம் குழிக்குள்ள போட்டான். அவன் அடிமைத்தனத்தை பழகினான். அடிமைனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காலத்துல உள்ள மாதிரி கிடையாது. அந்த காலத்துல அப்படி அடிமைனா அவ்வளவு வேலை அவங்க கொடுமையா. அப்படிப்பட்ட அடிமையானவன் இவன் விற்கப்பட்டு போகிறான். எகிப்து தேசத்துக்கு போகும்போது போத்திபாருடைய வீட்டில் விடப்பட்டான். போத்திபாருடைய வீட்டில் விட்டா அங்கேயும் கர்த்தர் அவங்க கூட இருக்காராம். அந்த அம்மா சொல்ற, நைஸா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அவன் ஒரு வேளை ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் நைஸா நான் வேற வழியில் ஆண்டவர், அந்த அம்மா நிர்பந்தம் பண்ணிச்சு விழுந்துட்டு ஆண்டவர் என்ன ஆண்டவர் இறக்கவும் பாராட்டிருப்பானா. சொன்னா, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடி, ஏன்னா அவர் என் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் கூட இருக்கிறார், என் மேன்மையில கூட இருக்கிறார் என்று ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவர் நடத்துறது. அல்லேலூயா. உங்களை அவர் தான் நடத்தினார். அவர் கூட நடந்துட்டா அந்த பயத்துக்கும் ஐஸ்வர்யம் மகிமையும் 3 காரியம் வருது. சரி, 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். கொலோசேர் 2:3 வாசி. கொலோசேர் 2:3. அவருக்குள் சொல்லுங்க, அவருக்குள் என்னென்ன இருக்கா? ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப படிக்காத ஆளு கூட அவருக்குள் இருந்தா, வேதம் சொல்றது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவருடைய ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரலாம். பேதுருவை குறித்து சொல்லப்படுறது,
அவர் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனால் அவருடைய ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்தேவானை குறித்து சொல்லப்படுறது, அவன் பேசின ஞானத்தை ஒருவனும் எதிர்த்திருக்க முடியாதது. காரணம்னா அவன் ஞானம் கிறிஸ்துக்குள்ள. உங்க படிக்கிறாள் தப்பு கிடையாது, நல்லா படிங்க. ஆனா உங்க ஞானம் படிப்பை சார்ந்ததல்ல, கிறிஸ்துக்குள். அப்படி வந்துச்சுன்னா நீங்க புதுசு புதுசா கண்டுபிடிப்பீங்க. நான் எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த போக்கத்தவனுக்கு ஊழியன்னு போத ஊழியன்னு வந்துடக்கூடாது. நல்லா படிக்க, நல்ல கரை வரணும், நல்ல அது வேலையை தூக்கி விட்டு வரணும். அப்படி இல்லை பாஸ் என்ன ஊழியத்தை அனுப்புறேன்னா அது வேற. ஆனால் உங்கள் திறமைகளை வந்து என்ன செய்ய, இன்னும் 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 நல்லா ஆட் பண்ணுங்க. என் பிள்ளைகள் நல்ல படம் வரையும். நான் ஒரு வாட்டி வரைஞ்சி வச்ச பாருங்க, என் பிள்ளை ஃபோட்டோ எடுத்துருச்சு. எங்கள் டேடி படம் வரைச்சார். நல்ல பெஸ்ட்டாக செய்யுங்க. சமைக்கிறீங்களா, பெஸ்ட்டாக சமைங்க. நான் சொல்லுவேன், தையல் தைக்கிறீங்களா, நல்ல பெஸ்ட்டாக செய்யுங்க. கார் ஓட்டுறீங்களா, நல்ல பெஸ்ட்டாக செய்யுங்க. உங்களை பார்க்கறது எவனும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே வரும்போது ஒரு வேலை உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் செய்கிற வேலை அரண்மனைக்கு கூட போகும். உங்களை குறித்து ஒரு பிரசித்தம், ஐயோ அந்த அவர் செஞ்சார் பாருங்க, ஏன் அவர் உங்களை பார்க்கவே இல்லையே. ஆனால் அதை சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் சில பார்வையை குறித்து சொல்கிறேன். சிலருக்கு பிரச்சனை என்னென்னா, பணம் கொடுத்தா பிரச்சனை. சொல்லுங்க, சிலருக்குலாம் சொல்லும் போது நண்டு கொளுத்தா, பழமொழி ஒன்று கேட்டுறீங்களா, நண்டு கொளுத்தா அது வெளில வந்து எட்டி பார்த்துட்டு போகிறோம், இங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா சிலருக்கு பிரச்சனை என்னது. வாசியங்கள் வெளிப்படுத்தல் 2:9. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும். ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும், இது ஒரு கேட்டகரி. ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். போதும், உனக்கு அப்ப ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனா தரித்திரம். நீங்க உலகத்துல பல ஆட்கள் பணக்காரர்கள், இந்த பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? என்ன இருக்கு? தரித்திரம் இருக்கிறது. என்ன தரித்திரமுக்கு? ஆவிக்குரிய தரித்திரம். என்ன ஆவிக்குரிய தரித்திரம்? இதை எங்க கொண்டு போறதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேது. யோசிச்சு பாருங்களேன், எப்பயுமே தேனை ஊற்றினா புறங்கைய நக்காம இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. தேனை தொட்டவும் புறங்கைய நக்காம இருக்க மாட்டான். அப்போ ஒரு இல்லைங்க, அப்பையும் லஞ்சம் வாங்கினாங்க. சொல்லுங்க, அந்த காலத்துலையும் லஞ்சம் வாங்கினாங்க, இந்த காலத்துலையும் லஞ்சம் வாங்குறான். இந்த காலத்தில் லட்சம் கோடியாக உள்ள அடிச்சு கடைசியில் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு போலீஸ்கார் கேட்குறாரு, ஏய்யா உன் சொந்தக்காரனுக்காவது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல, எல்லாத்தையும் நீ தின்ன போற. கஷ்டப்பட்டு நீதிபதிக்கு முன்னாடி நிற்கிற நீதிபதி கேட்டாரா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அவர் 50 கோடி போல அடிச்சிட்டவர். 50 கோடி போல கொடுத்தாங்க. ஐயான்னு, எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 3 இட்லி. 50 கோடி வச்சிருந்தப்ப 3 இட்லி தான் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாராம். அவ்வளோதான் வயிறு சொல்லுது. பண ஆசை அப்படின்னா இந்த இதில் எப்படி இருக்குன்னா, உன் கிரியை இருக்கிறது, உன் உபத்திரம் இருக்கிறது. அப்படின்னா என்ன காரியம்? கிரியை இருக்குது, உபத்திரம் இருக்கு, ஆனால் எதை மாத்திரம் விடலை? ஐஸ்வர்யத்தையும், ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் தரித்திரத்தையும். கொஞ்சம் உங்கள் பாக்கெட்டில் ஒரு 20 கோடி வச்சிருக்காலும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. நீங்கள் எப்படி நடக்கணும் சொல்லுங்க, எப்படி நடக்கணும்? அப்படி நடந்து போகிறப்ப எங்கேயாவது என்னை பார்த்து ஏழனே அவராது சொல்கிறாங்களா? இன்னைக்கு நம்ம ஆட்டிலே தான் சொல்லிட்டு இருக்காங்க, நிறையா வச்சிருக்காரு. நன்றி. இப்படிதான் நான் நடந்து போய் பழக்கம். ஏன்னா எனக்கு காசு பணத்தை விட ஐஸ்வர்ய சம்பன்னர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறான்ற உலகத்தை பார்க்கணும் பெரியவர். இந்த விசுவாசம் வந்துச்சா நீ நடந்து போறதுக்கு இருக்கும். நமக்கு என்ன பிரச்சனை? அந்த பாக்கெட்டில் வச்சு, இந்த பாக்கெட்டில் இல்லை 2 நிமிஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல, நீ சரியான காரியத்தை அந்த டெஸ்டினி வரும்போது உன்னை உயர்த்த முடியும். ரெண்டாவது இன்னொரு குரூப் இருந்தாங்க, வெளிப்படுத்தல் 3:17 வாசிகள். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். இது ஒரு குரூப். என்ன குரூப்? முதல்ல வந்து எல்லாமே இருந்துச்சு,
ஐஸ்வர்யம் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. இப்ப என்னதான் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. அப்ப முத கேட்டகரி உள்ள ஆள் என்ன செய்வான் அப்படின்னா, எல்லாத்தையும் இருந்துட்டே தரித்திரமா நடப்பான். எங்க சரி ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் பேசின பார்த்தீங்கன்னா அப்படியே 50 லட்சம் 60 லட்சம் வச்சிருக்காரு இருக்கும். சார் அப்படி சொல்ல கடைசியில் பார்த்தா டபுள் இது முடிச்சோன்னு ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்பார். ஆனால் பேசுற பார்த்தா உலகமே கையில் வச்சுக்கிற மாதிரி பேசுவார். நீ இங்கே கொடுற லவோதிக்கியா சபை, அங்க சொல்ற சபை செமிர்னா சபை உபத்திரவத்தில் ஐஸ்வர்யத்தை பதுக்கிக் கொள்ள நினைத்தது. இங்கே லவோதிக்கியா சபை எதை பத்தியுமே கவலைப்படாத. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் போய் கேட்டு பாருங்க. அன்னைக்கு எங்க அக்கா சொல்லுது, ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்களா, இதுக்கு டே பப்ளிக் எக்ஸாம்டா, வீட்டில் போய் உட்காந்துருக்க. நீங்க டீச்சரா இருக்காட்டெல்லாம் நல்ல பரிதாபம். ஐயோ டீச்சரா இருக்கலாம் போய் கேட்டு பாருங்களேன். சிலதெல்லாம் வந்து நின்று நீங்களே சொல்லி தருவீங்களா? ஒருத்தர் எழுதியிருக்கான் பரீட்சை பேப்பரில், டீச்சர் இந்த பரீட்சை பேப்பரை ஃபுல்லாக படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் செய்வினை வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதில் படிக்காமலே மார்க் போடுங்கள். விளக்குவாளர் எதுக்கு சொல்ற அப்படின்னு சொன்னா, இப்படிலாம் வச்சிருக்க ஆட்களாக இருக்காங்க. ஐயா இவர்கள் மத்தியிலே இதுதான் லவோதிக்கியா சபை மாதிரி. அதே மாதிரி சர்ச்சு வந்துருச்சு. சர்ச்சுடைய காரியம் என்னது? உலக ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆனால் உனக்கு இருக்க வேண்டிய ஆவிக்குரியதான ஆசீர்வாதம் வேணும்னா அதான் லவோதிக்கியா சபை. ஐஸ்வர்ய சம்மன் என்று நீ சொல்கிறபடியால் ஆண்டவர் சொன்னார், இப்ப நீ என்கிட்ட கேட்டு வாங்கிக்கினார். அப்ப தேவனுடைய ஐஸ்வர்யத்திலே விசேஷம் என்ன? ஏன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய ஐஸ்வர்யம் என்ன, அவருடைய ஐஸ்வர்யத்தை தராரு? வாசியுங்கள் ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு, சொல்லுங்க, தேவ தயவு நீ குணப்படும்படி, தேவ தயவு நீ குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுறாய். அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் கொண்டு அப்படிலாம் கிடையாது, நம்மை பார்த்து பரிதபிக்கிறார். ஒரு முறை எங்கேயோ ஒரு இடத்துக்கு அவசரம் போயிட்டு இருக்கேன், கிராமத்துக்கு போகிறதுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு எய்த்தாவில் ஒரு விசுவாசி வந்தார், புகை வண்டியோட, புரியல புகை வண்டியோட வர்றாரு. என்ன பார்த்தோன்னா அவர் மாற்றி வாயில் வச்சு சுட்டுக்கிட்டு, நான் சொன்னையா என்னை கர்த்தருடைய அன்பு குறையுதோ அன்னைக்கு கண்ட வரையும் வரும். இதனால ஆண்டு கோச்சியில ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புறோம். அப்ப உடைய தயவு என்னது? நீங்க செய்யற காரியத்தில் நூல் பிடிக்க முடியாதா? நீ அப்படி செஞ்சில்ல, உங்க வீட்டில் இதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் செய்ய முடியாதா? செய்யலாம். ஆனா அப்படி செய்யற தேவன் நம்ம ஆண்டவர் கிடையாது. பிசாசு அப்படிதான் நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் டைம் கொடுத்து பார்த்துட்டாரு, நீ செத்து போற. அன்னை ஒருத்தர் சொல்றாரு, தேசம் அழிக்கப்பட போயிருது. நிப்பாட்டு, அழிக்கப்பட போகுதுன்னு சொன்ன இல்ல, அதே தேசத்தை ஆண்டவர் அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். ஏன் யோனா மாதிரி நீ இல்லை? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் உங்களை சொல்ல, என் பிள்ளை சாக போறாப்புல ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார், கனவு காட்டுற. நான் என்ன செய்வேங்க சொல்லுங்க? அடிச்சு பிடிச்சி முழு பாஸ்டிக் இருக்கிறோனோ முக்கா பாஸ்டிக் இருக்கிறோனோ முட்டியில நின்று கேட்க மாட்டானா? அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்குள்ள தேவ அன்பு உண்மையிலே இருக்குன்னா அது அழிய போது இது அழிய போதுன்னு காட்டினார்னா நீ முட்டி போட்டு அது கண்ணீரோட நிப்பிய ஒழிய. நான் சொன்னா நடந்துச்சு பாருங்க. பாருங்க, நான் சொல்றேன், நேற்று சொன்ன பார்த்தீங்களா, நடந்துச்சு பாருங்க. அதான் தேவனுடைய அன்பு. அப்படிலாம் அழிவு நாடி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சரி.
அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இன்னைய வரைக்கும் சொல்றதான காரியம். நீ நீ உன்னால் முடியாதுன்ற நான் என்ன செய்கிறேன், இன்னும் தயவு, இன்னும் உனக்குள்ள குவாலிட்டி வரல, பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன். எபேசியர் 1:7 வாசிங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, கிருபையின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தானா வந்துடும். என்ன கிருபையின் ஐஸ்வர்யம்? இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் மற்றவனை மன்னிக்கிறது எவ்வளோ தூரம் செய்ய சொன்னாருங்க? சொல்லுங்க, மற்றவங்களை மன்னிக்கிறது எப்படி சொன்னார்? மன்னிக்கணும் என்ன சொன்னாரா? சொல்லுங்க, 70 தரம். ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் நீங்க மன்னிக்கல என்கிட்ட எவர் வந்து கேட்டாரு? 70 தரம். 70 தரம் எப்படிங்க வந்து செஞ்சு போனா கூட? அப்படின்னா மனுஷனுக்கே தேவன் அப்படி எதிர்பார்ப்பார்னா, ஒன்ன குறித்து எவ்வளவு தயவுள்ள தேவன். கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன சொல்லுதுன்னா, நீ இன்னும் என் ரத்தம் திறக்கப்பட்டதா இருக்கு. தோமா கையை வச்சு இன்னும் பாரு. ஏன் அப்படின்னா அதே ஃப்ரெஷ் பிளட் இன்னமும் கூட நம்மளை மாற்ற முடியும்னு. அவர் தோத்து போலையா? ஒன்ன மாத்துறதுல அவர் தோத்து போல. உன் பக்கத்திலே வந்து நின்று சொல்றாரு, என் ரத்தம் உன்னை மாத்தும், என் அன்பு உன்னை மாத்தும், என் நேசத்தை புரிஞ்சுக்கன்னு சொன்னா நம்ம ஆட்கள் என்ன செய்ய விரும்புறாங்க? ஸ்தோத்திரம். இவரை குறித்து கேள்விப்பட்டீங்களா? டார்வினோ யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, அவன் எப்படி அவர் வந்து அவ்வளோ பெரிய இதாக ஆனார் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பெரிய சூப்பராக இருக்கும் நேச்சர், அப்படியே படலாம். ஒன்றும் கிடையாது. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் எல்லா இங்கையும் கொட்டி விட்டானான். எல்லா இங்கையும் கொட்டி எல்லாம் ஒரு கலர் ஆகி அதை போட்டு தரேன்னு போயிட்டானான். வீட்டுக்குள்ள அவங்க அம்மா வந்தாங்களாம், வேகமாக கோவத்தோட வந்து அவங்க அப்படியே ஒரு 2 செகண்ட் நிப்பாட்டு, நீ ஆட அப்படி வரைஞ்சேன்னாங்களாம் பாருங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனை உருவாக்கியது. அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, இவ்வளவு காரியம் குழப்பினாலும் நீ அப்பான்னு சொல்லி ஒன்ன பார்த்து ஆசிர்வதிக்கிற தேவனவர். உன்னுடைய எதிர்காலத்தை மாத்திர தேவன். சரி, அடுத்தது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா வாசிங்களேன், எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பு. ஏன் அப்படின்னா நமக்கு சிலதான் அடிமைத்தனம். ஆரம்பத்தில் ஒரு வீட்டில் குடியிருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம், அடுத்த வாட்டி நான் வீட்டை மாற்றிட்டேன், எனக்கு எங்கே தான் போகிறது அப்படின்னா நமக்கு அப்படிதான் சில காரியங்கள்லாம். ஆனால் அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்ன கருதி சேரா, நம்மில் அன்பு கூர்ந்த. நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா அவருடைய அன்பு அது போனியான்னு சொல்றதான காரியம் இருந்தா நம்மளே மற்றவங்களை கம்பேர் பண்ணி நான் பெட்டர். உனக்கு ஒரு காரியம் இருக்கு, இன்னொரு காரியத்தில் நீ கோட்டை விட்டியப்பா. ஒரு வாட்டி ஒரு பாக்தா திருட ஒருத்தன் தானா, அவன்கிட்ட எப்படியாவது அவனை பிடிக்கணும்னு ராஜா முடிவு பண்ணாராம். அதனால் நகர்வலம் போகும்போது ராஜாவாகவே வந்தாராம். வரும்போது இந்த திருட நடுவில் நிப்பாட்டிருக்கான். யார் நீ, எதுக்கு நிப்பாட்டுறேன்னு? ஒன்றும் இல்லை ஐயா, அங்கே ஒருத்தன் திருடன் தான், அந்த திருடன் நின்றுட்டு இருக்கான். யாராவது மகாராஜா ட்ரெஸ்ஸு போட்டுருந்தா காலி பண்ணிடுவான். அங்கே நிற்கிறான். உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து கொடுத்துருங்க, ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்கன்னு. உடனே ராஜா என்ன பண்ணி விட்டாரு, தான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்து அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டா இவன் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டான். ஹலோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதான காரியம்னா அவன் சுபாவத்தை சீக்கிரம் மாத்திர முடியாது. நீங்க நினைக்கிறாப்புல இந்த மனுஷ சுபாவம் மாத்திரம் சீக்கிரமா மாறாது. ஆனா ஆண்டவர் நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறாருங்க? அந்த ராஜா மாதிரி
எல்லாத்தையும் கொடுத்து பார்க்கிறாரு. உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம், கிருபை, நன்மை, மேன்மை இதெல்லாம் வச்சு அதை என்ன பாப்பியான்னு சொல்லி நினைக்கிறார். உடனே இவங்க சொல்றாங்க, என்ன நம்ம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரை தண்டிக்க வேண்டும். இந்த சாலமோன் ராஜா, சாலமோன்ல தாவீது ராஜா, அவன் பிள்ளைங்க மேல கோவம் வந்துருச்சு. பிள்ளைங்கள்ல எல்லாம் அப்சலோம் மேல மனத்தாங்களா இருந்தான். அப்ப யோவாப் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு புத்தி உள்ள ஸ்திரியை கூப்பிடுறாரு. பேசுறதுக்கு புத்தி உள்ள ஸ்திரீ தான் தேவை, சரியா? இந்த புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணா, தெக்கா ஊர்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊர் அம்மா வர சொல்லி, இப்படி பேசு ராஜாட்ட போய். உடனே ராஜாட்ட போய் சொல்ற, தாவீது ராஜாவே, உன்னை வாமா, உனக்கு என்னவா பிரச்சனை? ஒன்றும் இல்லை ராஜாவே, எனக்கு என் புருஷன் செத்து போயிட்டான், எனக்கு 2 பிள்ளைகள், என் 2 பிள்ளைகள்ல அது 2 பேரும் அடிச்சுட்டு அந்த 2 பிள்ளைகளை விலக்கி விட ஆள் இல்லாதனால் அதில் ஒருத்தனை அடித்து கொண்டு விட்டான். சரி, அதுக்கு என்ன? இப்போ எல்லா ஊர் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, அந்த பையனை கூட்டுவா, அவனை நாங்கள் காலி பண்ணுன்றாங்க. ராஜாவே, எனக்கு என் சந்ததியுடைய பேர் அற்று போகாதபடிக்கு இறக்கம் செய்யுன்னு சொன்னா சரி அப்படின்றார் ராஜாவும். 2வது வாட்டி திருப்பி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப பேசாத, போ கூட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தான் சொல்றான். உடனே இந்த அம்மா சொல்லுது, அப்படின்னா ராஜா, அப்சலோம் மேலே எவ்வளவு மனத்தாங்களாக இருக்கிறீர், கொஞ்சம் அப்சலோம் கூட்டு வரதுக்கு சொல்லுங்க அப்படின்னு இந்த அம்மா சொன்ன உடனே தாவீது சொல்றான், ஏய், உனக்கு சொன்னது யோவாப் தானே? உடனே அந்த அம்மா பாத்துல விழுறா. நல்லா யோசிங்க, அவ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இறக்கம் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. நீ செஞ்சது எல்லாத்தையுமே சேர்த்து சிலர் நம்மளோட வாழ்நாள் எல்லாம் வீணாக்கிட்டோம். நானும் யோசிப்பேன், இந்த பேலை இவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இருக்கும், ஐயோ இவ்வளோ வயசுல என்ன ரசித்துடக்கூடாது, கொஞ்சம் அத்தனை வயசுல 7 வயசுல போய் ரசித்து ஆண்டவரே வரும்போது, நான் வரும்போதே சொல்லும்போது சொன்னேன், எனக்கு பாட்டு பாட வராது, அது வராது, இது வராது, எல்லாத்தையும் வராது, ஏன் ஆண்டவரை கூப்பிட்டீங்க? ஆனால் உன் வயசு எப்போ அதுன்னு எனக்கு பிரச்சனை கிடையாதுப்பா, ஏன் அன்பை நீ புரிந்து கொள்ற வயசு இப்போதான். நீ சபை அவருடைய அன்பை புரிந்து கொள்ளல. கடைசி கருத்தை சொல்லி முடிச்சிடறேன். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது. எனக்குள்ள இயேசுகிறார், எனக்குள்ள இயேசுகிறான ஜீவ ஊற்று நடக்கும். நீ இன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சை வந்துட்டு இனிமேல வர மாட்டான் அப்படின்னாலும் ஓரத்தை ஒரு சைடு ஊறும். கர்த்தருக்காக நீங்க நடக்கணும்னு, அதான் என் தேவனுடைய அன்பு. சர்க்கஸில் இந்த உட்மனுக்கு என்ன வந்துச்சு, கோவம் வந்துருச்சு. அந்த பெண்ணு மேலே கத்தி விட்டெறிவான் பாருங்க, அவன் மேலே கோவம் வந்துருச்சு. அவன் எப்பயும் கண்ணை கட்டிட்டு தான் அதை விட்டெறிவான். விட்டெறியும் போது அது பிள்ளை மேலே எதுவுமே படாது, சைடில் தான் படு கத்தி. இன்னைக்கு முடிவு பண்ண அந்த பிள்ளையை தீத்து கட்டிடுறேன்னு உடனே கண்ணை கட்டினான். கண்ணை கட்டிட்டு இவன் பாட்டு கத்தி விட்டது, அவன் ஆண் கத்துவான்னு பார்த்தா ஆண் கத்தலை. பார்த்தா இவனுக்கு கண்ணை மூடி கட்டு பண்ணாலும் இவனுக்கு என்னதான் வரும்? எப்பயும் பழக்க தோசத்தை இப்படி தான் கத்தி விட்டேன் சொன்னான். நல்ல ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்துவ மகிமைப்படுத்த பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நினைச்சாலும் நமக்குள்ளே இருக்கின்ற நம்பியேசேன். நானும் வைராக்கியம் முடிவு பண்ணியிருக்கேன், இனிமே இந்த எவனையும் பைபிளால் அனுப்புறது கிடையாது. ஆளுக்கு 1 லட்சம் ஜெபம் பண்ணாலும் எனக்கு வந்து 50 பேருக்கு மேலே செலவு பண்ணி எல்லாம் போயிடுச்சு. நல்ல ஒரு பெரிய இடத்த வாங்கி போடணும் அப்படின்னு அடுத்தது வந்து சொல்லுவாங்க, தூக்கி வாரி கொடுத்துட்டு போயிருக்கேன். ஏன்னா அது இந்த கையை நினைச்சது. ஒருத்தர் சொல்றாரு, உங்கள் குடும்பத்துக்கு எல்லாவற்றை செய்கிறீர், என்னதை போய் சொல்ல, சிரிக்க தான் முடியுது. அவருடைய அன்பு விசேஷமானது.
நான் சொல்லுவேன், எனக்குள்ள இருக்க ஏன் எனக்குள்ள இருக்கா என்ன சரி பண்ணதான் ஆண்டவர் செய்றார். எப்பயுமே ஆண்டவர் எதிராளியை சரி பண்ணுறதை விட நம்மளை சரி பண்ணுறதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணி பாருங்க, என் புருஷனை மாற்றி பாருங்க, என் புருஷனை மாற்றி பாருங்கன்னு அவரை மாற்ற மாட்டார். உங்களை தான் நீங்கள் மாறணும்னு. எதில்? நீ கிறிஸ்துவனுடைய குவாலிட்டியில் மாறு. கல்லைப்படுமா? தேங்க்யூ டாடி. ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகந்த என் இயேசுவே, உம்மை எல்லாம் மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. யாருக்காவோ நீங்க வைராக்கியம் வச்சிருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றால தூக்கி போடு. நீ அவமானப்படுத்தப்பட்ட உண்மை. எங்க ஆண்டவர் போயிருந்தான்னு கேட்கிற பாரு, அந்த கேள்வியை கூட ஆண்டவருக்கு தெரியும். ஏன் மத்த ஆளுக்காக உன் குவாலிட்டியை நீ மாத்துற? பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, அவங்கள நான் பழி வாங்கணும். ஆனா அவர் பார்த்து போறார், பழி வாங்குவதும் பதில் செய்வதும் அவருக்கே உரியது. அர்ப்பணிப்போம்பா. நல்ல பிதாவே, இந்த மதிய வேளைக்காண்டி ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தை தாழ்த்துறோம். நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்குதானே கசப்பு, வைராக்கியம், இவையெல்லாம் மாற உதவிச்சுங்க. நான் இன்னும் நேசிக்கிற மகளை ஏன் அன்பை புரிஞ்சுக்க. நீ வெளிப்படுத்தப்படும் போது நீ ஏன் அன்பை தான் வெளிப்படுத்துவ? என்னை தான் நீ பிரதிபலிப்பாய். உங்க சாயல் எங்களுக்குள்ள உருவாகட்டும். தகப்பனே, ஒருவேளை கடன் பிரச்சனைகள், என் குடும்பத்தில் பொருளாதார காரியங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலை யாராவது இருப்பார் என்றால், கூடையும் மாப்பிசைக்கிற தொட்டி மாசு வைக்கிற தெய்வம் நிராசிப்பிறார். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். ஐயா, நீங்க செய்கிற அற்புதங்களுக்காய் நன்றி. தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளமேல் பிரசுராமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாலை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியம் சந்தோஷம் சமானம் இன்றும் நம்மளோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.